முந்தைய திமுக ஆட்சியில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் காசு கட்டுப்பாட்டு வாரியமாக செயல்பட்டது என்று சுற்றுச்சூழல் அமைச்சர் தெரிவித்த கருத்தை கண்டித்து திமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் இடதுசாரி கட்சிகளின் உறுப்பினர்கள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் கடந்த ஆட்சியில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் செயல்பாடு குறித்து விமர்சித்தார். இதனையடுத்து திமுக அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர். பின்னர் பேசிய ஸ்டாலின் அமைச்சரின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அப்போது தமது கருத்து குறித்து அமைச்சர் விளக்கமளித்தார். இந்த விளக்கத்தை ஏற்காத திமுகவினரின் அமைச்சரின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதை சபாநாயகர் ஏற்காததால் ஸ்டாலின் தலைமையில் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு திமுக உறுப்பினர்கள் அவைக்கு திரும்பினர். அமைச்சர் அவர்கள் திமுக ஆட்சியில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் காசு கட்டுப்பாட்டு வாரியமாக மாறியது என்று ஒரு தகவலை தந்திருக்கிறார். அவர் அதை நிரூபிப்பார் என்று சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அவை குறிப்பில் அது இடம்பெறுவதிலே எந்த தவறும் இல்லை. ஆனால் அது நிரூபிக்கவில்லை என்று சொன்னால் அதை எப்படி அவை குறிப்பிலே ஏற்றுவது? ஆக ஆதாரத்தோடு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள தயார். இல்லை என்று சொன்னால் தயவு கூர்ந்து அந்த வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்கிட வேண்டும் என்று நான் கேட்டேன். ஆனால் சபாநாயகர் அதற்கு செவி சாய்க்கவில்லை.